தற்போது பாத்தீங்கன்னா நம்ம புயல் அடிக்கிற இடத்துல இருக்கோங்க. இப்போ வந்து காத்து வந்து மிதமான காத்து வீசிட்டு இருக்கு. இங்க பாருங்க வயலெல்லாம் வந்து பச்சை பச்சைன்னு இருக்கு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த குளத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்பி வழியுது. நைட்டு பெஞ்ச மழையில இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. வாய்க்கால் வழியா தண்ணி வந்து வடிச்சிட்டு இருக்காங்க. வயல்லாம் அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. தற்போது வீரா அவர்கள் அதை ஆய்வு செய்ய வயலுக்குள்ள இறங்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு ஆழம் தண்ணி எவ்வளவு வரைக்கும் ரொம்ப இருக்கு வயல்ல அப்படிங்கறதெல்லாம் பாக்கிறதுக்காக உள்ள இறங்கிட்டாரு. இங்க பாருங்க பச்சை பசேன்னு இருக்கிற நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா புயல் வந்து அடிச்சா அவ்வளவுதாங்க, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க பொதுமக்கள். தற்போது பாத்தீங்கன்னா நம்ம வீரா இறங்கி பாதி வயல் வரைக்கும் போயிட்டாரு. வீரா வயல்ல வந்து தண்ணி எவ்வளவு வரைக்கும் கிடக்கு? முட்டி அளவு கிடக்குறதா வந்து வீரா தகவல் கொடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா முட்டி அளவு வந்து தண்ணி இருக்கு. அவர் வந்து வரப்புல நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா நண்டு பிடிக்க கொக்கு பிடிக்கன்னு ஒரு குரூப் வந்திருக்கு. இங்க பாருங்க பைக்கை போட்டுட்டு இங்க இருந்து உள்ள குளத்துக்குள்ள நடந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இதெல்லாம் தவறான செயலாகும். வீட்டை விட்டு வெளில வர்றதே தப்பு. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வெளில வந்திருக்கோம். ஒரே சூரிய ஒளியை பார்த்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இந்த கிராமத்துல. இப்போ லைட்டா தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து கொடையை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். தென்னந்தோப்புலாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்பி நிறைய தண்ணி கிடக்குது பாருங்க. விவசாயம் பண்ணாம இருக்கிற வயல்வெளியில எல்லாம் தண்ணி நிரம்பி வழியுது. தோப்புல கிடக்குற தண்ணி எல்லாம் வடிகால் பயன்படுத்தி வந்து வடிச்சிட்டு வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால்ல வர்ற தண்ணி எல்லாம் வந்து மழை தண்ணி மட்டும்தான், ஆத்து தண்ணி வந்து கிடையாது. பார்த்துங்க, மழை நீர் உயிர் நீர் முடிய இங்கே குடிநீரே வந்து மழை நீர் மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன வந்து எதுவுமே வீணாக்காதீங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்தால் சொல்லுங்கள். நாங்கள் நம்ம போய் போகிறோம், பிரச்சனை போய் பார்த்து சொல்ல போகிறோம், பேசிட்டு வர்றோம். வணக்கம்.